கோவையில் லாரல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற புறநகர் குறுமைய விளையாட்டுப் போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. காம்படிஷன்ஸ் இது வரைக்கும் அட்டன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் ஃபைனலாக இருக்கிறதான அந்த தடகள போட்டிகள் எல்லாம் கலந்து கொண்டு சக்ஸஸாக வரணும். அவங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஒரு பெரிய முன்னேற்றத்தை காணணும். அதே போல் எப்படி ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு வராங்களோ அதே போல் தங்களோட வாழ்க்கையிலையும் ஃபஸ்ட்டு வர முடியாது. நான் தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறை சார்பாக 66வது குடியரசு தின விளையாட்டு மற்றும் தடகள போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவையில் மண்டல அளவிலான புறநகர் குறுமைய விளையாட்டுப் போட்டிகள் கோவை நேரு ஸ்டேடியம் வளாகத்தில் நடைபெற்றது. கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள லாரல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஒருங்கிணைந்து நடத்திய இதில் கோவை புறநகர் பகுதிக்கு உட்பட்ட சுமார் 40க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக போட்டிகளின் துவக்க விழா பள்ளியின் தாளாளர் பிராங்க் டேவிட் மற்றும் இயக்குநர் அபிஷேக் பால் ஜாக்சன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பள்ளியின் முன்னாள் மாணவரும் ஷியாந்திரா குழுமங்களின் தலைவர் வெங்கடேஸ்வரன் மற்றும் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் குமரேசன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். 2 நாட்கள் நடைபெற்ற உடற்போட்டிகளில் 14, 17, 19 வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் கைப்பந்து, கால்பந்து, கூடைப்பந்து, டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுப் போட்டிகளும், ஓட்டப்பந்தயம், நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட தடகள போட்டிகளும் நடைபெற்றன. இதில் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட இருப்பதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர்.